வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல சிட்னி ஸ்வினி நடிப்பில ரிலீஸ் ஆன தி ஹவுஸ்மேட் அப்படிங்கிற ஒரு எராட்டிக் த்ரில்லர் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தங்கறதுக்கு கூட வீடே இல்லாம கார்லயே தூங்கிட்டு வர்றாங்க நம்ம ஹீரோயின் சிட்னி ஸ்வினி. இவங்க கேரக்டர் பேர் வந்து மில்லி. இவங்க ஏதாவது ஒரு வேலை தேடி அந்த வீட்டுக்கு போயி, அந்த வீட்ல தங்கி இருந்து தான் தன்னோட லைஃப்ப கொஞ்ச நாள் ஓட்டணும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில வேலை தேடி அடையிறப்போ, அவங்களுக்கு நீனா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட வீட்ல வந்து வேலை கிடைக்குது. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ. அவர் வந்து ஒரு வக்கீலாவும் இருக்காப்ல. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த வேலையுமே இன்டர்வியூ வச்சு போய் செலக்ட் ஆயி அந்த வீட்லயுமே தங்க ஆரம்பிச்சுர்றாங்க. தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அங்க நீனாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாரி இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனமான கேரக்டராவே இருக்கு. எப்ப எப்டி இருப்பாங்க அப்டிங்கிறதே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இவங்க ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப வாட்டி வதைக்கிற மாரி, கொஞ்சம் கொடுமைப்படுத்துற மாரியான சூழ்நிலைகள்லாம் அமையுது. அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவரோட ஹஸ்பண்டான ஆண்ட்ரூ தான். ஒரு கட்டத்தில இந்த ஆண்ட்ரூவுக்கும், மில்லிக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிருது. அவங்க கொஞ்சம் அஜால் குஜால் வரைக்குமே எல்லை மீறி போயிர்றாங்க. அந்த அஜால் குஜால் சம்பவம் நீனாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதனோட விளைவுகள்லாம் என்ன? கடைசியா இந்த கதை எந்த சூழல்ல மாறி நிக்கிது? அப்படிங்கிறத ஒரு பக்கா த்ரில்லர் பாணியில சொல்றது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே.